அவனுடைய நாமம் மேம்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேதவாசி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிருபையாக இறங்கி வரும். உம்முடைய வல்லமை விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி எங்களோடு இருந்து இந்த வருடத்தின் கடைசி வியாழக்கிழமை இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சியில் நீர் எங்களோடு அசைவாடுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத இது வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம். பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் தொழுது கொள்கிறவர்களை அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போட்டு பரிசுத்த நாமத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகள் 2 வஸ்திரம் எடுத்து கொண்டிருக்கிறவர்களாய் 1220 நாளும் திருக்கரிசனம் சொல்லபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தான். அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்கள் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் என்பதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடிந்திருக்கும் பொழுது பாதாளத்தில் இருக்கிற மிருகம் அவருடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியில் கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதில் நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறியப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைகளிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட உடல்களை முன்ன நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்கள் கல்லறைகளில் வைக்கப்பட்டார்கள். அவருடைய தீர்க்கதரிசனம் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்படு களி உருந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு முன் தேவனிடத்தில் ஜீவாவி உங்களுக்கு பிரவேசித்த அப்பொழுது அவர் கால் ஊன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்கள் மிகுந்த பயம் உண்டாயிட்டு, அங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து எங்களுக்கு உண்டான சத்தத்தை கேட்டு மேகங்கள் ஏறி வானத்தில் போனார். அவர்கள் அநேக நாள் பூமியில் மிக ஆழ்ந்த உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷர்கள் 7000 பேர் பூமியை சீரடைந்தார்கள். மீதியார்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மயமப்படுத்தினார்கள். 2ஆம் ஆபத்து கடந்து போயிட்டு இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் நம்முடைய கர்த்தருக்கும் கர்த்தருடைய கிறிஸ்துவுக்கும் ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களும் ராஜ்ய பாரம் செய்கிற பண்ணுவார் என்று கம்பீர சத்தம் வானத்திலும் உண்டான. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தாங்கள் சிங்காசனத்து மேலே உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தருடைய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மருத்துவர் நியாயத்தில் படைந்திருக்கிறதற்கு தீர்க்கதரிசிகளாக உம்மிடத்தில் ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமியத்திலும் பெருங்கல்மழை உண்டாயின. அதிகாரம் 12. அன்றி ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு பெரிய ஸ்திரீ துணி அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவசரத்தினில் 12 நட்சத்திரங்களும் கிரீடங்களும் இருந்தன. அவள் கற்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு வளரினார். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசற்பமாயிருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 பங்கு விழுந்தது. அவைகளை பூமியில் விழுத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளை பட்சித்தது போடும் வரையும் அந்த வலுசற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள்.
அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கு அவருடைய சிங்காசனத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்தில் ஓடிப்போனால் அங்கே 1240 அவளை போஷிக்கத்தக்கதாக தேவனால் 1000 இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டு மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதன் வலுசப்பங்களுடைய யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பம் அதை சேர்ந்த தூதரை யுத்தம் பண்ணி அவன் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிட்டு உலக மனத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய சர்ப்பம் தள்ளப்பட்டது. அதன் பூமியில் விழப்பட்டது. அதனோடு எழுந்திருந்த உதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாய், இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவன் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் விட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்படு போனால் மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே, கலிகுரங்கள் பூமியிலும் சமுத்திரம் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தன் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியார் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுசற்பமான தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற அந்த ஸ்திரீ துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்திரத்தில் தண்ணீரிடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீ வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்த வலுசற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவருடைய யுத்தம் பண்ண போயிட்டு 13 பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நகரம் இருந்தது. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்து அதன் தலைகளிலாவது சாவுக்கு எதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில யாவரும் ஆச்சரியத்தோடு அது மிகுந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமல் மிருகத்திற்கு ஒப்பானவர் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமை உள்ளவனையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்து மேன்மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அது அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அது அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஜீவ பசுகள் பேரெழுதப்பட்டிருந்த பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவனே அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறுமைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசம் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியில் எழும்பி கண்டேன். அது ஆட்டுக்குட்டி ஒப்பாக 2 கொம்புகளை உடைய வலுசற்பத்தை போல பேரினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பிட்டு சாவுக்கு அதனை காயம் மாறு செய்து முந்தின மிருகத்தையும் பசியும் அதன் குடிகளையும் வணங்கும்படி செய்தது. அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்குமாய் பெரிய அற்புதங்கள் நடந்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களையும் செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசப்படுத்தி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு சொரூபம் எனப்படும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபம் இதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுவாதீன அடிமைகள் இவர்கள் யாவரையும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளில் ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையை அதாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது அறிந்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் இருக்கவும் கூடாதபடி செய்து இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம்.
இந்த வாசித்த வேத பகுதியினை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். உம் சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கொடுக்கறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை உழைப்பிடட்டும். இந்த வேத வசனத்தின் மூலமாய் கூட, இந்த வேத படிக்கிறத அதிகாரத்தின் மூலமாக கூட நீ பேசுனதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் தாட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.